மாலதி, அஞ்சலி லீவ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கா. நானும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். ஒரு 2 ஹவர்ஸ்ல திரும்பி வந்துடுவேன். குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? மாலதி, மாலதி. சார் சொல்லுங்க சார். மாலதி, என்ன யோசனை? ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? அதான் குழந்தைக்கு தான் அம்மா இறங்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். மாலதி, ப்ளீஸ் தப்பா நினச்சிக்காதீங்க. உங்க குழந்தைய போய் பார்க்க முடியலையேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கா, இல்ல வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அதுல டயர்டா இருக்கா, இல்ல பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இதை பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன். என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். ப்ளீஸ் சொல்லுங்க மாலதி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார், நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல செக்கப்க்கு என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போகணும். ஆனா அவர் கூட யாரை அனுப்புறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் அவங்க அம்மா அவர் கூட தானே இருக்காங்க, அவங்க கூட்டு போக மாட்டாங்களா? கூட்டிட்டு போவாங்க சார். ஆனா டாக்டர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் சரி என் வீட்டுக்காரருக்கும் சரி விவரம் பத்தாது. அது மட்டும் இல்லாம டாக்டர் கொடுக்கற மருந்தை எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவங்க சொல்றத சரியா புரிஞ்சுக்காம ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வந்துரும் சார். இவ்வளவு நாளா என் வீட்டுக்காரரை காப்பாத்தணும்னு கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாமே வீணா போயிடும் சார். அதான் யோசனையா இருக்கு. சரி, அவ்வளவுதானே. உங்க ஹஸ்பண்ட நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நானே கூட்டு போறேன். சார் நீங்களா? ஏன் நான் கூட்டு போக கூடாதா? இப்பதானே சொன்னேன் உங்க பிரதர் மாதிரின்னு. ஏங்க, என் தங்கச்சி புருஷனை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூடாதா? எனக்காக நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நான் இந்த ஒரு சின்ன உதவி கூட பண்ணலனா வாட்ஸ் திஸ் மாலதி? சார் இருந்தாலும் நீங்க போய் ஒன்னும் தேவையில்லை. பாருங்க, நாளைக்கு காலையில அவரை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு போறேன். அவரோட வீட்டு அட்ரஸையும் ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸையும் எனக்கு காலையில கொடுத்துருங்க. ஓகே, பாய். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மாலதி. சார் நீங்க என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை என் மாமியார் பார்த்துட்டாங்கன்னா குழந்தை பத்தின விஷயம் ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேங்க, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரி, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குழந்தை இப்ப எந்திரிக்கிற நேரம், நான் எழுந்ததும் அவளை பார்த்துப்பேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஓகே மாலதி, நான் வரேன். வாங்க.
இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் உன்னை சந்திச்சிருக்கேன். இப்போ உன் கழுத்தில் விஸ்வா இல்லை. வேற எவன் தாலி கட்டியிருந்தாலும் அவனை கொலை பண்ணிட்டு நான் அவனை இழுத்துட்டு போயிருப்பேன். ஆனால் ஏன் தெரியுமா இன்னும் பொறுமையாக இருக்கேன்? நீ இப்போ கர்ப்பமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை நந்தினி, கண்ணும் தெரியாமல் இருக்க. அதனால் உன்னோட இந்த 2 பிரச்சனையும் கிளியர் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாரு யாரு? என்னங்க வந்துட்டீங்களா? இப்பதான் வரதுக்கு லேட் ஆகணும் ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னங்க என்னங்க? நீ என்ன என்னங்கன்னு கூப்பிட்றதுக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? ஆனால் அது நீ என்ன நினச்சி கூப்பிடலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நந்தினி. என்னங்க? யாரு? அத்தை? அண்ணி நான் பார்த்திபன். பார்த்தி, நீங்களா? என்ன கூப்பிட எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்லை இல்லை, நீங்கள் திடீர்னு என்னங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன சொல்றதுன்னு? நான் அவர் இல்ல பார்த்தின்னு சொல்ல வேண்டியதுன்னு. என்ன ஆளுங்க நீங்க? சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை, அது என் செல்ஃபோனை காணோம். என் ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அதான் ஒரு வேளை இந்த ரூமில் இருக்கான்னு பார்க்கலான்னு. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க போன் எப்படி எங்க பெட்ரூம்குள்ள வரும்? இல்லை, ஒருவேளை தெரியாமல். சரி, உங்க நம்பர் கொடுங்க, நான் ரிங் கொடுக்குறேன், இருந்தா எடுத்துட்டு போங்க. என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இல்லை, ஐ மீன் என் நம்பரை. உங்க நம்பரை நான் இப்போ வாங்கினேன். என் நம்பர் உங்களுக்கு தெரியாதுல்ல? சாரி, ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். சரி, நம்பர் சொல்கிறேன், டயல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. 8608700340. பார்த்தி, உங்க போன் இங்கதான் எங்கேயோ இருக்கு. தேடிட்டு இருக்கேன் நீ. உங்க போன் எப்படி இங்க வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. நந்தினி, ஏய் பார்த்தி, நீ என்ன இங்க நிக்கிற? அது நீ போன் கிடைச்சிச்சு, ரிங் கட் பண்ணுங்க. சரி, உன் போன் எப்படிப்பா இங்க வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. சொல்லு பார்த்தி, இங்க எப்படி வந்துச்சு? அது நீங்க பார்த்து படாதீங்க பிரியமா. ஒன்றும் இல்லை, மத்தியானம் நீங்களா கீழே இருக்கும்போது ரூமில் விஸ்வா குரல் கேட்டது. அதான் விஸ்வா இருக்கானேன்னு ஏதோ டவுட் கேட்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா விஸ்வா இல்லை. சரி, அப்படியே ரூமை பார்த்துட்டு இருக்கும்போது இதோ அண்ணா அண்ணியோட இந்த அழகான ஃபோட்டோவை பார்த்தேன். இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே மெய்மறந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் இங்கே பார்த்தீங்களா ஃபோனை மறந்து வச்சுட்டு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் மத்தியானமும் ஃபோனை நான் இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை பெரியமா. என்ன பார்த்தி, இந்த காலத்துல மொபைலுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை போய் எங்கேயாவது மறந்து வைக்கலாமா? சாரி அண்ணி, இனிமேல் கண்டிப்பாக மறந்து வைக்க மாட்டேன். சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போய் தூங்குறேன். குட் நைட் அண்ணி. குட் நைட் பெரியமா. அத்தை, அத்தை, பாவத்தை பார்த்தி ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காரு. சரி, நீ வந்து படுத்துக்க.
என்ன விஸ்வா, இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனா இருக்கிற குழப்பம் தீரும்னு நினைச்சுதான் நந்தினி இவங்களுக்கு இவ்ளோ தைரியம் சொல்லி அனுப்புனா. ஆனா அந்த பசங்க இவங்களை இன்னும் குழப்பி விட்டுருக்காங்க. இப்ப எதுக்காக அவங்க 2 பேரும் அவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க? அத்தை, ரேவதி சொன்ன மாதிரி எனக்கும் என்னமோ அந்த மகேஷும் விஜயும் ரதிதேவி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக புதுசா ஏதோ ஒரு நாடகம் போடுறாங்க போல இருக்கு. இல்ல நந்தினி, எனக்கு அப்படி தெரியல. மகேஷும் விஜயும் அந்த ராசாத்தியும் இப்ப வேற வேற மனநிலையில தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லன்னு அப்படி மாறின மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த ரதிதேவி ரொம்ப மோசமானவ. ஆசிட் கேஸ்ல மகேஷ வெளியில கொண்டு வரதுக்கு என் தங்கச்சி அவனுக்கு கட்டி வச்சாதான் முடியுங்கிறதுனால அவ எங்க கிட்ட வந்து எப்படி எல்லாம் நல்லவ மாதிரி நடிச்சா தெரியுமா? அவளோட நடிப்பை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. ஆனா இப்ப அவ நடிக்கல. மகேஷும் விஜயோட நடவடிக்கையை பார்த்து நம்மள மாதிரியே இப்ப அவ குழப்பத்துல தான் இருக்கா. எனக்கு இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த பசங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்குன்னு சண்முகம் அங்க போன போது 2 பேர்கிட்டையும் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லியிருக்கான். ரதிதேவி பத்தி அந்த கற்பகம்மா என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பசங்க அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த பசங்க கிட்ட நீ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, ரதிதேவி மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை. அவங்க என்ன மைண்டில் வச்சிருக்காங்க ஒன்றும் புரியல. திடீர்னு என்னென்னமோ பேசுறாங்க, குழப்புறாங்க. நம்ம எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக முட்டாளாக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல தம்பி, அப்படி கிடையாது. என் முதலாளி பிள்ளைங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னால தெளிவா கணிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது. ராசாத்தி இன்னும் மாறல. எப்பவும் போல கெட்டவளா தான் இருக்கா. ஆனா என் முதலாளி பசங்க இப்ப அவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களா மாறிட்டாங்க. பைத்தியமா மாறிட்டாங்கன்னு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா நல்லவங்கள மாறிட்டாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவங்கள திருந்துற ஜென்மமே கிடையாது. ரேவதி, முயல புலியாவும் புலிய முயலாவும் ரொம்ப சுலபமா வளர்க்கலாம். அது வளர்ற முயல்கிட்டையும் புலிகிட்டையும் இருக்கிற பிரச்சனை கிடையாது, வளர்க்குறவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஒரு குழந்தை கிட்ட தாய் எதை சொல்லி வளர்க்குறாங்களோ அது அதுவா தான் வளரும். அவங்கள வளர்த்தது ராசாத்திங்கிற பேய். அதனாலதான் அவங்க அப்படி தப்பா வளர்ந்துட்டாங்க. ஒருவேளை என்னோட கணிப்புப்படி இப்ப அவங்க நல்லவங்களா மாறலனாலும் போக போக மாறிடுவாங்கம்மா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் முதலாளி பரம்பரையிலேயே யாரும் தப்பானவங்க கிடையாது. இருந்தாலும் மகேஷ் உனக்கு தாலி கட்டணும்மா. அதனால அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. என்ன சொல்றீங்க? அப்போ அவ சொன்ன மாதிரி என்ன அவன் கூட சேர்ந்து வாழ சொல்றீங்களா? அவன் எனக்கு பண்ணது மன்னிக்க முடியாத கொடுமை. என் முகத்துல ஆசிட் அடிச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கின பாவி. ஏய், ஏன் கோவப்படுற ரேவதி? எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் உன் மேல ஆசிட் அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கல. அஃப்கோர்ஸ் யார் மேல அடிச்சிருந்தாலும் தப்பு தான். ஆசிட் அடிக்கிறது கரெக்ட்னு நான் சொல்லல. பட் நடந்து முடிஞ்சு போன விஷயம் இல்லையா? அவன் ஏதோ ஒன்று பண்ணினா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கப்புறம் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாமா? அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் இங்க இத்தனை பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் கோவப்படுறதுல என்ன பாயிண்ட் சொல்லு? என்னங்க பேசுறீங்க? அதுக்காக என் தங்கச்சி அவனோட வாழ சொல்றீங்களா? கஷ்டமோ நஷ்டமோ அந்த பாவி இவ கழுத்துல தாலி கட்டிட்டான். என்னைக்காவது ஒரு நாளாவது பொண்டாட்டின்னு நினைச்சு பார்த்திருப்பானா? அந்த ரதிதேவியோடு சேர்ந்துக்கிட்டு இவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி செத்துட்டான்னு குழி தோண்டி புதைச்சிட்டான். அந்த நேரம் ஆறுமுக அண்ணன் மட்டும் என் தங்கச்சியை காப்பாத்தலனா இந்நேரம் இவ மண்ணோட மண்ணாகி எலும்பு கூட இத்து போயிருப்பா. இவ நல்லபடியா வாழணும்னு தாங்க நானும் நினைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்டவங்க கூட வாழணும்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்? இவ எங்க வீட்டு கடைசி பொண்ணுங்கிறதுனால இவளை நாங்க எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தோம் தெரியுமா? ஆனா அந்த பாவிங்க அநியாயமா இவ வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. நந்தினி, மகேஷ் பண்ண தப்பு. இப்ப இது வேண்டாம். இந்த நிலைமையில நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. 1000 சொன்னாலும் ஷீ இஸ் த விக்டிம். அடிபட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும்.
நம்ம வார்த்தையால் ஆறுதல் சொல்லி அதுக்கு மருந்து போடுறதுலாம் நடைமுறையில் நடக்கிற விஷயம் இல்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர்னு. காலப்போக்கில் தான் அது சரியாகும். புரிஞ்சுக்கோங்க. ஐம் சாரி ரேவதி. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை பற்றி பேசுறதே விட்டுருவோம். முதல்ல அந்த பசங்களுக்கு ஒரு தெளிவு வரட்டும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. அவங்களும் குழம்பிட்டு நம்மளையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெளிவாகிற வரைக்கும் நாம் இதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நாம் இதை விட்டுட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார் லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துருந்தீங்களா? ஆமா. அர்ஜென்ட்டாக கேட்டிங்களா? சரி, அதான் கொண்டு வந்தேன். சார் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. பின்னு மட்டும் மாற்றணும். அதெல்லாம் நான் நாளைக்கு ஒர்க் முடிச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் மாற்றி கொடுத்துப்பேன். ஓகே தேங்க்யூ. என்னடா இது? இதுலயும் அதே போட்டோ தான் வருது. அப்போ இது கன்ஃபார்மா நந்தினி தான். அப்போ நந்தினி விஸ்வாவை ஏமாத்திட்டு இருக்காங்களா? சேச்சே, கனவுல கூட நம்ம அப்படிலாம் நினைக்க கூடாது. நந்தினி ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த போட்டோல இருக்கிற உண்மை என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். இந்த போட்டோவெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அந்த பார்த்திப விஸ்வா வீட்டில் தங்கிட்டு இருக்கானே. ஒருவேளை இந்த போட்டோ எல்லாம் விஸ்வா கண்ணிலையோ இல்ல அவங்க அம்மா கண்ணிலையோ பட்டுட்டா நந்தினி நிலைமை என்ன ஆகும்? கடவுளே. முரளி, ஹேய் மகாவிஸ்வா, என்னடா பண்ற? இல்லடா அந்த ப்ராஜெக்ட் விஷயமா கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கேகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் உன் வீட்டில் இருக்கால பார்த்திபன், அவன் எப்படிடா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? பார்த்திபனுக்கு என்ன வந்தது இப்போ? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அன்னைக்கே சொன்னனே, அதான் எனக்கு சித்தி பையன் வேணும். சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. தம்பின்னு பேர் தான், ஆக்சுவலி 1 வயசு தான் என்னோட சின்னவன். பாவம் இந்த வயசுலேயே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டாங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு அவன் மேலே கொஞ்சம் ஒரு படி பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? மாட்டான், கேட்டுட்டேன். ஏன் ஏதாவது லவ்வா? அவன் அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பெங்களூரில் இருந்தான். அந்த டைமில் ஏதோ ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணியிருக்கான். அவளும் இவனை லவ் பண்ணியிருக்கா. ஏதோ ஒரு 6 மாதம் சொன்னான். 2010 ஜான்வரியிலேருந்து என்னமோ ஒரு டேட் சொன்னான். ஒரு 6 மாதம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அவனால் மறக்க முடியலையா. ரொம்ப ஒரே ஃபீலிங்காக இருக்குது, தவிப்பாக இருக்குது அந்த பொண்ணு இல்லாமல் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு. புரியலடா, 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் எங்கேயோ யூஎஸில் ஒரு ப்ராஜெக்ட்னு போயிட்டான். அவள் கான்டாக்டே இல்லை போல இருக்கு. திரும்பி வந்து பார்த்தா அவளை காணோம். இவனும் தேடாத இடம் இல்லை, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டா இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவள் கிடைப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு சார் கல்யாணமே பண்ணிக்காம உட்காந்துருக்காரு. இது ஒரு பார்த்திபன் கனவு. 2010 January to June, Bangalore. Okay.